திருச்சிற்றம்பலம். திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் மாதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவத்தம் கை திருச்சிற்றம்பலம். இறைவனே எவ்வுயிரும் தோற்றுவிப்பான் தோற்றி இறைவனே என்று இரக்கம் செய்வான். இறைவனே எந்த என இறங்கும் எங்கள் மேல் வெண் துயரம் வந்தால் அது மாற்றுவார். அருளே உலகெல்லாம் ஆழ்விப்பது அருளே உலகெல்லாம் ஆழ்விப்பது ஈசனருளே பிறப்பு அறுபதால் அருளாலே மெய்ப்பொருளை நோக்கும் விதியுடையேன் எஞ்ஞான்றோ எப்பொழுதும் ஆவதெனக்கு எஞ்ஞான்றும் எப்பொருளும் ஆவது எனக்கு எஞ்ஞான்றும் எப்பொருளும் ஆவது எனக்கு அருளாலே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவருள் அருள் அருள் என்று நமக்கு அமைத்த அம்மையினுடைய சீர்மையை எல்லாம் சிந்திப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பினை தந்திருக்கின்றது. அம்மையினுடைய புராணத்தை நம்முடைய வாயினால் சொல்லவும் முடியுமோ என்று சேக்கிழார் பெருமானே வியந்து நிற்கின்ற நிலையில் நாமெல்லாம் எம்மாத்திரம். எனினும் மயிலை புறங்கொள் மென்சாயல் மகளிர் கிளவியாள் யாழினொடும் குயிலை பொருவும் காரைக்கால் அம்மை பெருமை கூறுவாம் என்று சேக்கிழார் பெருமானுடைய வாக்கிலே நின்று அவருடைய பெருமையை எல்லாம் சிந்திப்போம். வண்டல் பயில்வன எல்லாம் வளர்மதியம் புனைந்த சடை அண்டற்பிரான் திருவார்த்தை அணைய வருவன பயின்று தொண்டர்வரின் தொழுது தாதியர் போற்ற துணை முலைகள் கொண்டு நுசுப்பு ஒதுங்கு பதம் கொள்கையினில் குறுகினார் என்று அம்மையினுடைய அந்த குழந்தை பருவத்தையே அவ்வளவு அருமையாக நமக்கு சேக்கிழார் பெருமான் ஆரம்பிக்கின்றார். பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் என்ற அம்மை காட்டிய அந்த வார்த்தைகள் இங்கே அவருடைய அந்த இளமை பருவத்திலே அவர் கொண்டிருந்த அந்த பக்தி திறத்தை நமக்கு உணர்த்து என்ற தன்மை எவ்வளவோ தெரியாது. அதை உணர்ந்து சேக்கிழார் பெருமான் இவ்வாறு நமக்கு பெருமையோடு விளக்குகின்றார். ஆக அப்படிப்பட்ட அம்மையினுடைய வரலாறு என்பது எல்லோருக்கும் மிக சிறப்பாக தெரிந்த ஒன்று. எனினும் ஒரு சில மணித்துளிகள் அதற்கு ஒதுக்கி அதன் பின்பு நம் அவளுடைய பாடல்களுக்குள் நுழையலாம் என்று நினைக்கின்றேன். பொங்கிய பேரழகு மிக புனிதவதியார் என்ற நாமத்தோடு
வணிகர் குலத்திலே பெருமை மிகுந்த கூணல் வளை திரை சுமந்து காணல் மிசை உளவு வளம் கொண்டு ஏறி மண்டு களி பெருகு திரு காரைக்காலிலே வந்து உதித்த அம்மை. ஆக அன்போடு அழகும் அங்கே தவழ்ந்து நிற்கின்ற அந்த தன்மையோடு வளர்ந்த அவருடைய சீரும் சிறப்பும் அந்த பெருமை அவரை பெற்றவருக்கு நிச்சயமாக உண்டு. ஆக மனம் என்கின்ற அந்த ஒரு நல்ல நாள் வருகின்ற போது மங்களமா மன வினைகள் எல்லாம் முடித்து வைத்த பெருமையும் அந்த பெற்றோருக்கு உண்டு. ஆக மகக்கொடையிலே மகிழ்ச்சி சிறந்து இருக்கின்ற அவர்கள் அங்க நல்ல ஒரு இல்வாழ்க்கை அருந்துணை அமையும்படியாக அங்கே மிகச் சிறந்த ஒரு வணிகனுக்கு மணமுடித்து வைத்த அந்த பெருமையையும் கொண்டார்கள். திருமணம் முடிந்து இல்வாழ்க்கை தொடங்கி மனையறத்தினுடைய சிறப்பையெல்லாம் நமக்கு அழகாக எடுத்து காட்டியவர் அம்மை. அதை செக்கிழார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது, ஓங்கிய அன்புறு காதல் ஒழிவின்றி மிக பெருக பாங்கில் வரும் மனையறத்தின் பண்பு வளாமை பயில்கின்றார். அப்ப கொஞ்சம் கூட ஒரு மனையறம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் எப்படி எப்படி திகழ வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக இருந்தவர் நம்முடைய அம்மை. இதையெல்லாம் இன்றைய காலத்திலே எல்லாருக்கும் சொல்லணும். எந்த ஒரு வகையிலும் குறைவு இல்லாத ஒரு நிறைவு உடையவள், அப்படிப்பட்ட தன்மை உடையவர் அந்த பெண் குல கொடி இங்கே ஒரு மனையறத்தை எப்படி நிகழ்த்த வேண்டும் என்பதை அவ்வளவு அழகாக செய்து காட்டிய தன்மையை சேக்கிழார் பெருமான் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை கூறுகின்ற போது காட்டுகின்றார். நம்பர் அடியார் அணைந்த நல்ல திரு அமுது அளித்தும் செம்பொன்னும் நவமணியும் செழுந்துகிலும் முதலான தம் பரிவினால் அவரவர் தகுதிக்கு வேண்டுவ கொடுத்தோம். அந்த வேண்டுவ கொடுத்தோங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பானது. யாருக்கு எது வேணுமோ அதை கொடுக்கணும். அங்கே யாசகம் கேட்டு நிற்கின்ற ஒரு அதிதிக்கு யானையை கொடுத்து பயன் இல்லை. யாருக்கு எது வேண்டுமோ அதைத்தான் கொடுக்க வேண்டும். ஆக குளிரிலே நடுங்கி நிற்கின்றவர்களுக்கு அந்த நேரத்திலே போர்வையை கொடுத்த அந்த வேகன் என்ற கொடை வள்ளலை நமக்கு உணர்த்துவது போல ஒவ்வொரு இடத்திலும் அந்தந்த நிலையிலே பரிவினால் அவருக்கு தகுதியின் வேண்டுவன, தகுதின் என்று இங்க இந்த இடத்துல சொல்லப்படுவது என்னன்னா, அவரவர்க்கு அந்தந்த நேரத்திலே வேண்டுவனவற்றை வேண்டியவாறு கொடுத்தல். இதுதான் மனையறத்துல ஒரு முக்கியமானது. யாருக்கு எது வேணுமோ அதை பார்த்து செய்து கொடுத்தல் அப்படிங்கிறதுதான். ஆக அப்படிப்பட்ட அம்மைக்கு அங்கே அவளுடைய அந்த சிறப்பினுடைய தகுதிகள் எல்லாம் மேன்மையுற்று அந்த வினைகள் எல்லாம் முழுமையும் நீங்கி இப்பொழுது அந்த முதிர்ந்த தன்மை கொண்ட எப்பொழுது அங்கே எம்பெருமானுடைய திருவடியை சென்றடைவோம் அப்படின்னு நினைக்கின்ற அந்த நிலையை பெற்றார். இந்த கனி தானா கனிந்து அப்படியே நம்ம கையில உளற மாதிரி இந்த அம்மையானவள் கனிந்து இருக்கின்றாள். அதனாலதான் எல்லாமே அவளுடையது கனியோடு தொடர்புடையதாக இருக்கிறது. கனிந்த அன்பு, அந்த அன்பினுடைய முதிர்வு அங்கே அப்படியே அடுத்து கழண்டுச்சுன்னா எம்பெருமான் திருவடிதான். இதை நம்ம ரொம்ப அழகாக ஊஞ்சல் கயிறு அற்றால் தாய் தரையாம் என்ற நம்முடைய சிவஞான போத கருத்தை சிந்திக்கலாம். அவ்வளவுதானே, அப்படியே அந்த எம்பெருமானுடைய திருவடிதானே அங்கே அடைக்கலாம். அப்ப அந்த
அந்த நிலை, அந்த கனிந்த நிலை என்று இங்கே எல்லோருக்கும் அமைந்து விடுமா? அம்மைக்கு அமைந்த அந்த தன்மை. ஆக அம்மை மதுர கனியை பெற்று, அடுத்து அதிமதுர கனியை பெற்று, அதற்கப்புறம் அங்கே நமக்கு அற்புத கனியை கொண்டு வந்து தந்த அந்த தன்மைதான் இங்கே அவருடைய வரலாற்று பகுதி. எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒன்றுதான் என்றாலும் சிந்திப்பதற்காக நமக்கு இந்த நல்ல நேரம் அமைந்திருக்கிறது. ஆக இல்லற பண்பினுடைய மணி விளக்காக இருந்த அம்மை, அப்ப அந்த இல்லற மாண்பு அப்படிங்கிறது அங்கே தெரிய வருகின்றது. இப்ப இந்த இடத்திலே அந்த கனியினுடைய கரிய அமுதம் அங்கே செய்து முடிக்க இயலாத நேரம். அப்ப அந்த திரு அமுது படைக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. எம்பெருமானுக்கு திரு அமுது படைக்கின்ற வேதங்கள் மொழிந்த பிறான் மெய் தொண்டர் நிலை கண்டு நாதன் தன் அடியாரை பசித்தீர்ப்பேன் என்று நன்னி வந்தவர். அப்ப அப்படி இருக்கின்ற அந்த நிலையில நல் விருந்து அடிசில் ஊட்ட நினைத்த அந்த அம்மை, அந்த பெறலறிய விருந்து இல்லையாது, அந்த பெறலறிய விருந்தை படைப்பதற்கு வேறு இதன் மேல் உண்டோ என்ற அந்த தன்மையோடு இல்லாளன் வைக்க என தந்த அந்த நல்ல நரும் மாங்கனிகள். அந்த இடத்துல சேக்கடா இவ்வளவு அழகான வார்த்தை போடுறாரு பாருங்க. இல்லாளன், இல்லான்னு இல்ல, இல்லாள்னு நம்ம குறிப்பிடுவோம். இல்லாள் அப்படின்னா இல்லத்தை ஆள்பவள் அப்படிங்கிற அருமையான பொருள். ஆனா இல்லான் அப்படின்னு சொன்னா அங்க அது பொருள் அப்படி ஆகாது. அப்ப அங்க அது எப்படியான வார்த்தையாக வரணும் அப்படின்னு பாக்குறப்போ ஆளன் அப்படின்தான் வரணும். ஆண் இல்லான், இல்லாதவன் அப்படிங்கிற பொருளை தந்துவிடக் கூடாது. இதெல்லாம் எவ்வளவு அழகாக தமிழ் நமக்கு காண்கின்றது. அந்த இல்லாளன், இல்லை ஆள்பவன், வைக்க என தந்த அந்த நல்ல நரும் மாங்கனிகள் இரண்டிலே ஒன்றை கொண்டு வந்து விரைந்து வந்து அணைந்து படைத்து, அந்த படைத்ததனால் மனம் மகிழ்ந்து, எவ்வளவு விஷயங்கள் பாருங்க அங்க. அப்ப அடியார்த்தமே அமுது செய்வித்தல் அப்படிங்கிறது என்னது, அங்க என்ன கொண்டு வந்து தருகிறது அப்படின்னு சொன்னா பெருமகிழ்வு, அந்த பேரானந்தம். இதுதான் பெருவாழ்வு வந்ததென்று அவர்கள் உள்ளத்திலே அமைகின்ற ஒரு அற்புத உணர்வு. ஆக இப்படி நம்பர் அடியார் அணைந்தால் நல்ல அமுது அளிக்க வேண்டும் என்கின்ற அந்த பரிவோடு இருந்த அம்மை இப்பொழுது வந்த அடியாருக்கு, எம்பெருமானுக்கு நல்ல அடிசில் நறுங்கனியோடு அமைத்தார். அடுத்து அடிசில் கரிகளோடு எய்தும்படியாக அடுத்து கணவனுக்கு அங்கே அடிசிலை அமைக்கின்றாள். அப்படி வைக்கின்ற பொழுது எல்லா கரி அமுதுகளோடும் இந்த மாங்கனியையும் மற்றொரு மாங்கனியையும் அங்கே வைக்க, அங்கே அதனுடைய சுவை அந்த நேரத்துல அந்த நறுங்கனியில அந்த சுவையை தந்தது யார் அப்படின்னு சொன்னா, வந்து இருந்து அருந்தி சுவைத்து தானும் மகிழ்ந்து அம்மைக்கும் மகிழ்ச்சியை தந்து சென்ற அந்த எம்பெருமான் தான். ஒரு கனியை தான் சுவைத்த அந்த தன்மையினால் அந்த மற்றொரு கனிக்கும் அங்கே அப்படி ஒரு சுவை கிடைத்திருக்கிறது. ஏதோ வைக்க என்று கொடுத்த 2 பழங்கள் தானே, அந்த கனியிலே அப்படி ஒரு மதுர மாங்கனியாக அது இருக்க வேண்டும் என்றால், அது அந்த நேரத்திலே இவ்வளவு ஒரு சுவையை என் கணவனுக்கு, அவளுடைய இல்லாளனுக்கு தர வேண்டும் என்றால் அது எம்பெருமானுடைய திருவிளையாடல் அல்லாமல் வேறு எது. ஆக இப்ப அந்த நேரத்திலே அதனுடைய சுவையானது மற்றொரு பழத்தையும் உண்ண வேண்டும் என்கின்ற உணர்வை அவருக்கு தர,
அதனால வாயிலே வருகின்றது அந்த மற்றொரு கனியும் வேண்டும் என்று. இணையதொரு பழம் இன்னும் உள்ளது, அதனை இடுக அப்படின்னு அவர் கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, அதற்கு இங்கே இந்த நேரத்தில் தான், இந்த இடம் தான் ஒரு வியப்பை தருகின்ற ஒரு இடம். எம்பெருமானுடைய திருவிளையாடல் நடந்த இடம் இல்ல. அந்த பழத்துல இவ்வளவு சுவை வந்திருக்க வேண்டாம். அப்படியே அந்த சுவை வந்திருந்தாலும் அந்த இன்னொரு பழத்தையும் சாப்பிடணுங்கிற எண்ணம் வந்திருக்க வேண்டாம். அப்படி சாப்பிடணுங்கிற எண்ணம் வந்தாலும் கூட சரி அது அவளுக்கு இருக்கட்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கலாம், அது வரல. அதையும் இடுக என்று கேட்கின்ற அளவிற்கு அந்த சுவையானது நாவிலே இருந்து அவரை கேட்க செய்தது என்றால் இது எம்பெருமானுடைய செயல் அல்லாமல் வேறு எது. இப்பதான் மருங்க நின்று அயர்வார், அருங்கனிக்கு என் செய்வார் இல்லையா? இந்த நேரத்துல அந்த கனியை எப்படி கொண்டு வந்து கொடுப்பார்? ஆனா இந்த நேரம் கொடுக்காமல் இருக்கவும் முடியவில்லை, உள்ள நடந்ததை சொல்லவும் மனமில்லை. இப்ப கேட்கின்ற பொழுது கொடுக்காமல் இருப்பதற்கு அம்மைக்கு இங்கே மனம் இடம் கொடுக்கவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக எம்பெருமானுடைய திருவிளையாடல் அல்லவா அது. ஆக மனம் கொண்டு உணர்கின்றார். எம்பெருமானுடைய அருளால் அங்கே கைமருங்கு வந்து நிற்கின்றது ஒரு அதிமதுர கனி. அதையும் கொண்டு வந்து அங்கே கொடுக்கின்றார். அப்பதான் தெரிகிறது உற்ற சுவை அமிதினும் மேம்பட்டதாக இருக்கின்றதே. இப்ப இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட அதை விட முன்கரு மாங்கனி என்று மூவுலகில் பெறுவதற்கு அரிதான ஒரு பழம் போல இருக்கிறதே என்று கேட்டதுன்னா அம்மைக்கு இங்கே அருளினுடைய தன்மை அங்கே உள்ளே புரிகின்றது. அருளின் தன்மை புரிகின்றது அப்படிங்கிறப்ப யோசிச்சு பாருங்க, எம்பெருமான் அவளுடைய வாயினால் நமக்கு எப்படி ஒரு பாடலை தந்திருக்கிறார்னா, இந்த அற்புத திருவந்தாதியில உள்ள பல பாடல்கள் எல்லாம் அனுபவத்தினுடைய பிழிவு, அருளினுடைய தன்மையை எடுத்து காட்டுபவை. அப்படி உள்ள பாடல்கள்ல ஒன்றுதான் இப்பொழுது நாம் சிந்தித்த அருளே உலகெல்லாம் ஆழ்விப்பது ஈசன் அருளே பிறப்ப அறுப்பதானால் அருளாலே மெய்ப்பொருளை நோக்கும் விதியுடையேன் எஞ்ஞான்றும் எப்பொருளும் ஆவது எனக்கு அருளாலே. எஞ்ஞான்றும் எப்பொருளும் ஆவது அருளாலே. இதை முன் உணர்ந்து நின்ற அம்மை இப்ப அந்த நேரத்துல எப்படி உணர்ந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அப்ப பெற்றது வேறு எங்கே அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்ட உடனே அந்த உரை கேட்டலும் அவளுக்கு அருளினுடைய தன்மையை எப்படி எடுத்து சொல்வது? மனம் வாக்குக்கு அப்பாற்பட்ட எம்பெருமானுடைய அந்த திருவருளை வாயால் சொல்ல முடியுமா? ஆக இந்த நேரத்துல செய்தபடி சொல்லுவதே கடன். அப்ப இப்ப இனியும் தாமதிக்க கூடாது. ஈசன் அருள் அப்படிங்கிறத அங்க உணர்த்த வேண்டும். அப்ப அந்த நிலையிலே தான் ஈசன் அருள் என்பதை அங்கே உணர்த்துகின்றாள் அம்மை. ஏதோ தன் இல்லாளனுக்கு அந்த பரமதத்தனுக்கு உணர்த்தினாள் என்பதல்ல, நம் அனைவருக்கும் உணர்த்தியதுதான். எல்லாம் ஈசன் அருள். அந்த ஈசன் அருள் அப்படிங்கிற அந்த வார்த்தை எவ்வளவு ஒரு சிறப்பான வார்த்தை பாருங்க. பரமதத்தனுக்கு அமைந்த ஒரு உபதேச வார்த்தை இது, சாதாரண வார்த்தை இல்ல அது. ஏன்னா சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது அழகாக சொல்கிறார், ஈசன் அருள் என கேட்ட இறைவன். ஏன் ஈசன் அருள் என்று கேட்ட ஈசன் அருள் அப்படின்னு இந்த வார்த்தையை கேட்ட உடனே பரமதத்தனுக்கு பல விஷயங்கள் அங்கே புரிந்தும் புரியாமலுமாக அங்கே அமைகின்றது. தெளிவு கிடைக்கவில்லை என்றாலும் சிந்தனையை அங்கே தூண்டிவிட்டதாக அமைகின்றது. அப்பதான் பார்க்கின்றார், அங்க திரு அணையாரை பார்க்கின்றார், தம் மனையாளை பார்க்கின்றார். ரொம்ப எம்பெருமானுடைய திருவருளால் இதை தந்திருக்கிறார் என்கின்ற அந்த வார்த்தையை கேட்ட உடனே இன்னும் அந்த தெளிவு இல்லாததனால் அவர் என்ன கேட்கிறாருன்னா,
ஏன் இன்னமும் ஒரு ஆசில் கனி அவன் அருளால் அழைத்து கொடுக்க முடியுமான்னு கேக்குற. இவ்வளவு பெரிய விஷயம். இப்படி கேட்கலாமா? இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை அங்க வைத்திருக்கலாமா? இது இவ்வாறு கேட்கக்கூடிய ஒன்றா? இப்ப இந்த இடத்துல இது ஒரு பெரிய விஷயம்தான். எம்பெருமானுடைய திருவருள் ஈசன் அருள்னு அவ சொன்னதுக்கு அப்புறமும் அந்த நேரத்திலே பரமதத்தன் அப்ப இது ஈசன் அருளானால் எனக்கு இது மாதிரி ஆசில் கனி அவன் அருளால் மற்றொன்றை வரவழைத்து தர முடியுமா அப்படின்னு அந்த அவனுடைய வாயிலிருந்து வருகிறது என்றால் இந்த இடத்துல அத்தனையும் அருள் நிகழ்விக்கிறது என்பதை நம்ம கொஞ்சம் உணர்வதற்கு தான், நாம் இதனை உணர்ந்து கொள்வதற்கு. அப்ப அங்க அகன்று அம்மையார் அந்த மாங்கனியை எம்பெருமான் இடத்து பெற வேண்டும் என்கின்ற அந்த ஒரு எண்ணம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவ்வாறு மீண்டும் மீண்டும் எம்பெருமான் இடத்தை கேட்பது முறை அல்ல அல்லவா? இவ்வாறு இது முறையா என்ற அந்த ஒரு எண்ணமும் உள்ளே இருக்க, மற்றொரு புறம் இங்கு இது அழிக்கவில்லையானால் இதற்கு முன்பு நான் சொன்ன உரை பொய் உரையாகி விடாதா என்ற அந்த எண்ணமும் முன்னிற்க, இந்த மாங்கனி அருளால் வந்து எய்துமோ என்ற ஒரு எண்ணத்தை தான் முன்வைக்கிற. வாயால அவ கேட்டாளான்னு தெரியாது, எண்ணத்தை தான் வைக்கின்றார். இப்படி இவ்வாறு கேட்கலாமா கேட்கக்கூடாதா என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு, அதே சமயம் இது எம்பெருமான் இப்ப அவன் கொடுக்கலன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்னது பொய்யாயிருமே, நான் சொன்னது பொய்ங்கிறதுக்கு இல்ல, எம்பெருமான் திருவருள் பொய்யாகி விடக்கூடாதே என்கின்ற அந்த எண்ணம். இத்தனை எண்ணங்களும் அவளுடைய அந்த நேரத்திலே மனதிற்குள் வந்து நிற்க, அத்தனையும் சேர்ந்து வந்து நிற்க, அப்படி இதுக்கு இவ்வளோ நீ கவலைப்படணும் என்பது போல அவனுடைய திருவருளானது அந்த அற்புத அதிசய கனியை அங்கே கொண்டு வந்து எம்பெருமானுடைய திருவருளானது கொண்டு வந்து நிறுத்துகின்றது. அப்படி கொண்டு வந்து நிறுத்திய அந்த கனியை இங்கே கொண்டு வந்து தருகின்றாள். அதை வணிகன் வாங்குகின்றான். அது அதிசய கனி அல்லவா? வாங்கிய எல்லையிலே அது மறைகிறது. கண்ணால் கண்டது இப்பொழுது மறைந்தது. ஆக இந்த அதிசயம், இந்த அதிசய கனி, இந்த கனியினுடைய தன்மையை அம்மையை தவிர வேறு யாருக்கும் புரிந்து கொள்ள முடியாது இல்லையா? முதல்ல வந்த கனி மதுரக்கனி, அடுத்து வந்தது நன்மதுரக்கனி, அதுக்கப்புறம் வந்தது அதிமதுரக்கனி, அதுக்கப்புறம் வந்தது அதிசயக்கனி, இனி அடுத்து வரப்போவது அற்புத கனி. அவ்வளவுதான். இதுக்கு மேல எம்பெருமான் அம்மையை ஒரு இக்கட்டான சூழலிலே வைக்க விரும்பவில்லை. அவன் மாங்கனியை கண்ணால் கண்டு அதுக்கப்புறம் அதிசயத்தோடு அதனை விட்டு நின்ற நிலையிலே அம்மையையும் விடுவதே எண்ணமாக அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் வேறு பக்கம் திரும்பி அவன் வேறு பக்கம் சென்று விட, இப்ப அம்மையினுடைய தன்மை இங்கே முழுவதுமாக எம்பெருமானிடத்து நிற்க வேண்டும் என்ற அந்த சூழல் அமைந்து விடுகிறது. என்னதான் அவன் வேறு இடத்துக்கு சென்று வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டு அங்கேயும் குழந்தையை பெற்று அந்த குழந்தைக்கு நம் அம்மையினுடைய பெயரையே வைத்து நின்றாலும் அவன் தன்னை கைப்பிடித்த கணவன் என்பதை உணர்ந்து நின்ற அம்மை, அவன் இந்த பாண்டி நாட்டு மருங்கு ஒரு இடத்துல இருக்கிறான் என்பதை அறிந்து சிவிகையிலே
அம்மையை அவர்களுடைய சுற்றத்தார் கொண்டு போய் அங்கே சேர்க்கின்ற பொழுது பரமதத்தனுடைய செயல் இப்பொழுது அம்மைக்கு பலவற்றை உணர்த்தி விட்டது. அப்படி அவன் என்ன செய்தான்? தானும் தன் மனைவியும் தளர் நடை மகவும் 3 பேருமே அங்க வந்து நிக்கிறாங்க. வந்து அம்மை புனிதவதி என்னுடைய திருவடியிலே தாழ்ந்து விழுந்து வணங்கியது மட்டுமல்ல, அப்ப அவன் சொல்லுகின்ற வார்த்தை, யான் உமது அருளால் வாழ்வேன், இவ்விளங்குழவி தானும் பான்மையினால் உமது நாமம் பெற்று நிற்கின்றது என்பது போல சொல்லி பணிந்து விழுந்து வணங்கி நிற்கின்ற அந்த தன்மை அதை பார்க்கின்றாள். கணவன் தன் காலிலே வந்து விழுந்து வணங்குகின்ற தன்மையை இவள் காண்கின்றாள். சுற்றத்தார் எல்லாம் அஞ்சி நிற்கின்றனர். அவர்களை பார்த்து பரமதத்தன் சொல்லுகின்றான், அப்படி ஒரு அருமையான வார்த்தை, இவர்தான் மானுடம் அல்லர், இவர்தான் மானுடம் அல்லர், நற்பெரும் தெய்வம். என்ன சொல்ற? நற்பெரும் தெய்வம். சிறு தெய்வம் எல்லாம் இல்ல, நற்பெரும் தெய்வம். அதை நான் அறிந்து நின்றேன், நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள், நீங்களும் விழுந்து வணங்குங்கள். அவன் சொல்லுவது அதுதான். இவ்வாறு சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அம்மையானவள் முழுமையுமாக எம்பெருமானுடைய திருவடியிலே அப்படியே உதிர்ந்த கனியாக சென்று விழுந்து விட்டார். இங்கு இவன் குறித்த கொள்கை இனி இது, இவனுக்காக தாங்கிய வனப்பெண் அந்த தசை பொதி எல்லாம் வேண்டாம் இனி என்று கழித்து விட்டார். எல்லாவற்றையும் அப்படியே அவள் உதிர்த்து விட்டாள். அவள் உதிர்த்து நின்றது வெறும் தசை பொதி மட்டுமா? அத்தனை வினையையும் உதிர்த்து விட்டாள். வினையெல்லாம் அங்கே உதிர்ந்து விட்டன. வினை உதிர்ந்த பின் எதற்கு அங்கே உடம்பு? எதுவும் தேவையில்லையே. ஆக அந்த வேளமுண்ட விளங்கனி போல அம்மையினுடைய தன்மை இப்ப இருக்கிறது. வெளியில பாக்குறதுக்குத்தான் இங்க மானுடம் போல இருக்கின்றாளே தவிர உள்ளே எந்த ஒரு வினையும் இல்லை, எந்த ஒரு ஆசையும் இல்லை, எந்த ஒரு பற்றும் இல்லை, எந்த சதைப்பகுதியும் இல்லை. இந்த வேளமுண்ட விளங்கனியினுடைய தன்மை இப்படித்தான் சொல்லுவது. அது என்னன்னா, பாக்குறதுக்கு வெளியில பாக்குறதுக்கு அந்த விளாம்பழம் நல்ல எல்லாமே சிறப்பான பழம் போல இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள அது ஒரு நோய், அது ஒரு கொசுவினால் அவ்வளவு உறிஞ்சப்பட்ட நிலையில உள்ளுக்குள்ள வெறும் பழம். அது நிறை பழமாக இருந்தது, இப்ப வெறும் பழமாக இருக்கும். அப்படி அந்த நிலையிலே அந்த வெறும்பழம் அப்படின்னாலும் இங்க சிறப்பு. அது எந்த வகையிலே அது வெறும்பழம் அப்படின்னா, வெளியில ஏதோ பாக்குறதுக்குத்தான் அது மானுடமே தவிர உள்ள அங்க எந்த வினையும் கிடையாது, எந்த பற்றும் கிடையாது, எந்த ஆசையும் கிடையாது, எந்த ஆணவமும் கிடையாது. ஆக இப்படிப்பட்ட ஒரு தன்மையுடையவளாக அம்மை இருந்த அந்த நேரத்திலே அவளுக்கு எழுந்த அந்த ஞானம், இப்பொழுது அவளுக்கு கிடைத்த அந்த ஞானம், உள்ளிருந்து எம்பெருமான் உணர்த்தியதிலே வந்த ஞானம், எம்பெருமான் உள்ளென்று உணர்த்தியது, உற்பவித்து எழுந்த அந்த ஞானத்து ஒருமை. நான் வார்த்தையை வைக்கிற, உற்பவித்து எழுந்த ஞானத்தை அங்க உபதேசிக்கல. ஞானம் அங்கே அவளுக்கு குரு வார்த்தையாக வெளியிலிருந்து வரல. அங்க ஞானம் அவளுக்கு எப்படிப்பட்டதா முன்னாடி எம்பெருமான் வந்து உணர்த்தினானா அதுவும் இல்லை. அப்ப இங்கே அம்மைக்கு ஞானம் எப்படி கிடைத்தது? உள்ள இருந்து எம்பெருமான் உணர்த்தினான். பெரிய ஆராய்ச்சிக்குள்ளெல்லாம் நான் போகல அப்படின்னு சொன்னாலும் சிலர் கேட்பார்கள், விஞ்ஞானகலர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. விஞ்ஞானகலர் யாருன்னா, ஆணவம் கண்மம் மாயை இதுல எதுவுமே முனைத்து நில்லாத
தன்மை உடையவர்கள். ஆக வினையோ மாயையோ அங்கு அவசியமே இல்லாத தன்மையில் ஆணவத்தினுடைய நிலை எப்படிப்பட்டதுன்னா இவர்களுக்கு அடங்கி நிற்கின்ற தன்மையிலே இருப்பவர்கள் விஞ்ஞானகரர். அவர்களுக்கு எம்பெருமான் ஞானத்தை எவ்வாறு உணர்த்துவான்? உள் நின்று உணர்த்துவான், தன்மையிலே உணர்த்துவான். அப்ப இங்க நம்ம சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இங்கே அம்மைக்கு எம்பெருமான் எப்படி உணர்த்தி இருக்கிறான்? உள் நின்று உணர்த்தி இருக்கிறான். இந்த செக்கிழார் பெருமான் நேரா வெளியில உள் நின்று உணர்த்தினான்னு சொல்லலனாலும் உற்பவித்து எழுந்த ஞானத்து ஒருமையாலே, இந்த வார்த்தை ஒரு அருமையான வார்த்தை. உற்பவித்து எழுந்த ஞானத்து ஒருமையாலே. இப்பதான் அங்கே அம்மையானவள் தனக்கு எழுந்த அந்த ஞான உணர்வினால் அங்கே அற்புத திரு அந்தாதியை சொல்ல ஆரம்பிக்கின்றார். என்ன அற்புத திருவந்தாதிங்கிறது ஒரு ரொம்ப ஒரு வாயால சொல்ல முடியாத அளவுக்கு பெருமையுடைய ஒரு நூல். முதலாக அந்தாதி என்கின்ற வகையிலே ஒரு நூல் செய்யப்பட்டதுன்னா அது அற்புத திருவந்தாதி தான். அதுவும் நம்ம அம்மையினால் செய்யப்பட்டது. ஞானத்து ஒருமையினால் எம்பெருமானுடைய தன்மையை எல்லாம் அங்கே பாடும் வகையிலே தரப்பட்டது. ஞானத்து ஒருமை அப்படின்னா என்னது? எம்பெருமான் சிவபெருமானை அன்றி வேறு ஒன்றுமே புலப்படாத நிலை. வேற ஒண்ணுமே அவங்க புலப்படல. பரனை தரிசித்தோர் பரமை பார்த்திருப்ப பதார்த்தங்கள் பாராருங்கிற மாதிரி அங்க அவங்களுக்கு காட்சி முழுவதும் சிவம் மட்டுமே. சிவமயம்ங்கிறது அதுதான். அந்த சிவத்தோடு ஒன்றி இருந்த ஞானம்தான் இந்த ஞானத்து ஒருமை. ஞாதிரு ஞானம் ஞேயம் அப்படிலாம் நம்ம படிப்போம். அப்ப அந்த ஞேயத்திலே ஒன்றியது அப்படிங்கிறதைத்தான் மூன்றாய தன்மையிலே இல்லாமல் எல்லாம் நேயத்திலே அழுந்து நின்ற தன்மை என்று சொல்லப்படுவது அதுதான் இந்த ஞானத்து ஒருமை. இன்னும் கூட சொல்ல போனால் இங்கே இவர் கண்ணு முன்னால எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனா யாருமே அவளுக்கு தெரியவில்லை. அவள் கணவன் இருக்கின்றான், அந்த மனைவி இருக்கின்றாள், குழந்தை இருக்கின்றது, சுற்றத்தார் இருக்கிறார்கள், அம்மா அப்பா இருக்கிறாங்க, மாமனார் மாமியார் இருக்கிறாங்க, இன்னும் யார் யாரெல்லாமோ இருக்கிறார்கள். அதெல்லாம் அவளுக்கு அங்கே எதுவுமே தெரியவில்லை. தன் வடிவு தெரியவில்லை, தன் நிலை தெரியவில்லை, தன் அறிவும் தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இந்த ஞானத்து ஒருமை. சிந்தை முழுவதும் சிவம் தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஆக சித்தம் சிவமாக்கி செய்து நின்ற அந்த தவம் இது. அப்படிப்பட்ட அந்த தவத்தை தான் இங்கே அம்மை மேற்கொண்டு நின்றாள். அப்படி உற்பவித்து எழுந்த ஞானத்து ஒருமையின் உமைக்கோன் தன்னை அற்புத திருவந்தாதி அப்பொழுது அருளி செய்தார். அப்படி அருளி செய்கின்ற பொழுது எவ்வளவு ஒரு பெருமை பாருங்க அவருக்கு. அதுல நயந்து பாடுகின்ற எத்தனையோ பாடல்கள் இல்லையா? 100 பாடல்கள். 100 பாடல்களுமே ஒன்றுக்கு ஒன்று மிஞ்சி நிற்பவை. எதையுமே நம்மளால குறைவாக சொல்ல முடியாது. அதுதான் அற்புதம் இல்லையா? அற்புத திருவந்தாதி இல்லையா? அற்புதம்னாலே ஞானம்தான். அற்புதம் அப்படிங்கிறதுக்கு உள்ள பொருள் நேரடியா பொருள் சொல்லணும்னா அது ஞானமே. இது உயிர் வர்க்கத்தால் உணர்ந்து கொள்ள முடியாத ஒன்று. அப்ப யாரால உணர முடியும் அப்படின்னு சொன்னா பதித்தன்மை பெற்றவர்கள் மட்டுமே உணரக்கூடிய ஒன்று. திருவருளால் உணரப்படுவது, திருவருளால் நடத்தப்படுவது, அதுதானே அற்புதம். ஆக அப்படிப்பட்ட அற்புத கனி இப்பொழுது இங்கே வந்து உதிக்கின்றது. அதிலே அமைந்த பாடல்கள் அத்தனையுமே ஆளானோம் அல்லல் அறிய முறையிட்டால் கேளாதது என்கொலோ என்று எம்பெருமானிடத்து ஒரு கேள்வியையும் வைத்து பாடிய பகுதி அது. நீ அப்படியே கேட்காவிட்டாலும்
என்ற அந்த கருத்தையும் வைத்து பாடியது. ரொம்ப பெருமிதத்தோடு பாடியது. இந்த அற்புத திருவந்தாதியிலே அம்மையினுடைய வார்த்தைகள் எல்லாம் எப்படிப்பட்டதுன்னா, தன்னுடைய அந்த முழுமை அங்கே முழுவதுமாக அவளுக்கும் வெளிப்பட்டது, மற்றவர்களுக்கும் வெளிப்படுகின்ற வகையிலே அமைந்தது இந்த அற்புத திருவந்தாதி. நீ என்ன வேணாலும் அப்படியே ரொம்ப உரிமையோடு பார்க்கின்ற வகையிலே அமைக்கப்பட்ட பகுதி இந்த அற்புத திருவந்தாதி. இடர களைந்தாயானால் களைந்து கொள், இடரை களையவில்லையா அதுவும் சரி, அதுவும் உந்தன் விருப்பன்றே. எமக்கு இறங்கினாலும் சரி, இறங்காவிட்டாலும் சரி, அதுவும் உந்தன் விருப்பம் என்று அவ்வளவு ஒரு உரிமையோடு பாடப்பட்ட பகுதி இந்த அற்புத திருவந்தாதி. இடர்களையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடர் உருவில் என்பரா கோலத்து எரியாடும் எம்மனாருக்கு அன்பு அறாது என் நெஞ்சு அவருக்கு. நீ என்ன பண்ணாலும் என் நெஞ்சில இருக்கிற அன்பு ஒரு துளி கூட குறைஞ்சிடாது. நீ என்ன வேணாலும் செஞ்சு பார்த்துக்கோ, என்ன வேணாலும் ஆட்டி பார்த்துக்கோ, என்ன வேணாலும் அசைச்சு பார்த்துக்கோ, இது அசையாது. இந்த நெஞ்சத்திலே உனக்கு கொடுத்த அந்த அன்பின் இடம் கொஞ்சம் கூட குறையாது. முழுமையுமாக அப்படி ஒரு பெருமையோடு வைத்து பாடுகின்றாள். ஆக அந்த அன்பு அப்படிங்கிறது கொடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் அது பெருகிக்கிட்டேதான் போகுமே தவிர குறையறது அல்ல. கொடுக்கணும், கொடுத்தாதான் அது அன்பை கொடுத்தாச்சுன்னா பெருகும். மத்த பொருள் எல்லாம் எப்படின்னு தெரியாது. இந்த அன்பு மட்டும் கொடுத்து விட்டால் பெருகிவிடும். அதனாலதான் அவ அவ்வளவு பெருமையோடு சொல்வாள், நானே தவமுடையேன் இல்லையா, யானே தவமுடையேன் என் நெஞ்சே நன்னெஞ்சம், யானே பிறப்பறுப்பான் எண்ணினேன், யானே அந்த கண்ணுதலான் மென்னிற்றான் அம்மானுக்கு ஆளாயினேன். வேற யார் ஆளானாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் தான் அப்படிப்பட்ட ஒரு பெருமையை பெற்றேன் என்று ரொம்ப பெருமிதத்தோடு பாடிய பகுதி இந்த அற்புத திருவந்தாதி. ஆக இந்த அற்புத திருவந்தாதியை மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற பொழுது நமக்கும் அப்படி ஒரு பெருமிதம் கிடைக்கும். நம்ம யாரு, நம்ம என்ன சாதாரண ஆட்களா? எம்பெருமான் சிவபெருமானுக்கு ஆளாகி நிற்கின்றவர்கள் ஒவ்வொருவருமே. இந்த அப்பற அருள்நெறி மன்றத்துல இருக்கிறவங்களானாலும் சரி, இன்னும் இதை சார்ந்தவர்கள் யாரானாலும் சரி, அம்மையினுடைய பெருமிதம் நமக்கும் நிச்சயமாக உண்டு. அம்மையை நினைக்கின்ற அத்தனை பேருக்கும் உண்டு. நாம் யார்? எம்பெருமானுக்கு ஆளாயினவர்கள். அதனால அவர் சொல்லுகின்றாள், பொற்புடை செய்ய பாத புண்டரிகங்கள் போற்றும் நற்கணத்தில் ஒன்றானேன் நான் என்று நயந்து பாடியது இந்த அற்புத திருவந்தாதி. நற்கணத்தில் ஒன்றானேன் இல்லையா, அந்த பேயுரிவு விரும்பி பெற்றவள் என்ற எம்பெருமான் சொல்வாரே, இந்த பேய் வடிவினை அம்மை விரும்பி பெற்றாள். அப்ப நற்கணத்தில் ஒன்றானேன்னு அவள் இந்த அளவுக்கு நீ நயந்து பாடிய அந்த தன்மையை இந்த அற்புத திருவந்தாதியில எவ்வளவு இடத்துல பாக்குறோம். ரொம்ப உரிமையோடு பாடிய பகுதிகள் எல்லாம் இருக்கின்றவை. பிறர் அறியலாக பெருமையை, ஏன்னா அந்த நல்லா சொல்லிட்டா, அம்மை சொல்லிட்டா. அந்த மாதிரி யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் ஒன்னும் தெரியாது, ஒன்னும் புரியாது. நீ உன்னுடைய தன்மை என்ன அவ்வளவு எளிதாக எல்லாராலும் அறியக்கூடிய தன்மையா அது? அவ்வளவு பெருமிதத்தோடு சொல்லுகின்ற பிறர் அறியலாக பெருமையன் தாமே, பிறர் அறியும் பேரு உணர்வும் தாமே. அன்போடு அணுகுகின்றவர்களுக்கு உணர்வாக இருக்கின்ற எம்பெருமானுடைய தன்மையையும் அம்மை அங்கே காட்டுகின்றார். அதனாலதான் சொல்வா, மகிழ்ச்சி மட நெஞ்சே. நெஞ்சை பார்த்து கூறுகின்ற பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இரு நீ, ஏன்னா நீ எம்பெருமானுக்கு ஆளாயினவள். மானுடரில் நீயும் திகழ்தி. யோசிச்சு பாருங்க, நமக்கு எவ்வளவு பெருமையை கொடுத்தாள் அம்மை.
மானுடராக பிறப்பது அரிது. அதுலயும் எம்பெருமானை வணங்கக்கூடிய நிலையில இருப்பது அரிதினும் அரிது. அப்படிப்பட்ட தன்மை நமக்கு கிடைச்சிருக்குதே, இதை நம்ம பெருமையோடு நினைக்கணும். இந்த உலகத்துல வந்து பிறந்ததை பெருமையாக நினைக்கணும். நமக்கு மானுட பிறவி கிடைச்சதை நினைச்சு ரொம்ப பெருமைப்படணும். ஐயோ வந்து பிறந்தோமே அப்படின்னு நினைக்காமல் இங்கே மனித பிறவியும் வேண்டுவதே மாநிலத்தேன்னு அப்பர் பெருமான் சொன்னது போல நல்ல வேளை நமக்கு இப்படி ஒரு பிறவி கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். அதை அம்மை சொல்ற, மானுடரில் நீயும் திகழ்தி சொன்னாளா? படநெஞ்சே நீ ரொம்ப பெருமைப்படு, பெரும் சேமம் சேர்த்தாய் இல்லையா? அந்த பெருஞ்சேமத்தோடு போய் சேர்ந்து கொண்டாய். சாதாரணமானதான், மானுட பிறப்பிலே வந்தவர்களுக்குத்தான் இந்த பெருமை கிடைக்கும். மானுட பிறவிதானும் வகுத்தது மணவாக்காயம் ஆணிடத்து ஐந்தாடும் அரண்பணிக்காக என்று இல்லையா? மற்றவர்களுக்கு அது வானிடத்தவரும் இம்மண் மீது வந்து அரண்தனை அர்ச்சிப்பர் அதுக்காகத்தான் என்று நம்ம பல பாடல்கள்ல பேர் பார்க்கின்றோமே. அந்த கருத்துக்களை எல்லாம் மனதிலே வைத்து நமக்கு அம்மி சொன்ன கருத்துக்கள் இவை. நிறைய பாடல்கள் ரொம்ப எளிமையான பாடல்களும் உண்டு. மிக மிக எளிமையான பாடல்கள் அப்படின்னு பார்க்கிற போது அம்மை சொல்லுவா, அந்த காலையே போன்று இலங்கும் மேனி, இந்த எம்பெருமானுடைய திருமேனி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, காலையில எப்படி அந்த வானம் இருக்குதோ அது போல இருக்குதான் எம்பெருமானுடைய திறன். அப்ப யோசித்து பாருங்கள், வேற ஒண்ணுமே வேண்டாம் நமக்கு. காலையில எந்திரிச்ச உடனே போய் வானத்தை பார்த்தோம்னா அப்படியே எம்பெருமான் சிவபெருமானுடைய மேனி இதுதானோ, உண்மை இப்படித்தானே சொன்னா என்று நமக்கு சிந்திக்க வைக்கின்றதே. அதை அழகாக சின்ன பாட்டுல எளிமையான வார்த்தைகள்ல சொல்லி வைக்கிற. காலையே போன்று இலங்கும் மேனி, கடும் பகலின் வேலையே போன்று இலங்கும் அந்த திருவெண்ணீரு. வேலைன்னா கடல், அந்த கடல் அப்படியே மதிய நேரத்துல வெள்ளேன்னு இருக்கும். அதை சொல்ற அப்படியே. மாலையின் தாங்கு உருவே போலும் சடை கற்றை. ஏன் மாலையில என்னது, மாலைக்கும் காலைக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, மாலையில நீங்க போய் வானத்தை பாருங்கள், திட்டு திட்டா இருக்கும். காலையில பாருங்க நின்மலமா இருக்கும். மாலையில இருக்கிற அந்த செவ்வானமானது அங்க இருக்கும் இங்க இருக்கும் எல்லாம், அது ஒரு கலவையாக இருக்கும். அப்படிதான் இருக்கும் எம்பெருமானுடைய சடை. அந்த சடை கற்றையை அப்படி நினைவுபடுத்துகின்றது மாலை அந்த வானம். சரி, அப்புறமா இரவும் வந்து விட்டது. இது இயற்கை, வரத்தானே செய்யும். அப்படியே சூரியன் அங்க மேற்கில இறங்கிய பிறகு கொஞ்ச நேரத்துக்கு வெளிச்சம். அப்புறம் இந்த இருட்டுக்கு என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தா, அம்மை அதுக்கும் அழகாக காட்டினார். எப்பா உன்னுடைய கண்டம் அங்க இருக்கே, கருமையாக ஒரு கண்டத்தை நீ வச்சிருக்கிறியே, வீங்கு இருளே போலும் இடரு என்று ரொம்ப ஒரு சின்ன பாட்டுல எவ்வளவு பெரிய விஷயத்த நமக்கு காட்டி நிற்கின்றாள். ஆக எம்பெருமானுடைய திருவுருவம் அப்படிங்கிறது வந்து அவரவருடைய உள்ளத்திலே இருக்கின்ற உணர்விலே எழுவதே தவிர கண்டு சொல்வதோ காட்டி நிற்பதோ காட்டியதை வைத்து நாம் காண்பதோ அல்ல. நிச்சயமாக நாம் அதனாலதான் எம்பெருமானுடைய திருவுருவை காணக்கூடிய தன்மையிலே நாம் இல்லை. ஆரம்ப நிலையிலே யாருமே அப்படிப்பட்டவர்கள் தான் எம்பெருமானுடைய திருவுருவத்தை காண முடியாது. சரி, எம்பெருமானுடைய திருவுருவத்தை ஆரம்ப நிலையிலே காண முடியாது. முதிர்ந்து எம்பெருமானுடைய திருவடியை அடைந்து விட்டால் அப்பொழுது கண்டுவிடலாமா? அப்போது கண்டுவிட முடியுமா அப்படின்னு பார்த்தா அப்பையும் கண்டுவிட முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அப்பொழுது முழுமையுமாக அவர்களுக்குள் இரண்டர கலந்து நின்ற தன்மையிலே உணர்வாக இருக்குமே ஒழிய கண்ணால் காண்கின்ற நிலையில இருக்கு. அப்பையும் காண முடியாது, இப்பையும் காண முடியாதுன்னா அப்ப எப்பதான் காண முடியும் என்ற ஒரு கேள்வி வருகின்றதே. எப்பொழுது காண முடியுமா? இப்படிப்பட்டவர்கள் சொல்லுகின்ற பாடல்களை படிக்கின்ற போது நாம் காண முடியும். அருளாளர்கள் தந்த பாடல்கள் தான் நமக்கு எம்பெருமானை இங்கே காட்டி நிற்பவை. அன்றும் திருவுருவம் காணாதே ஆட்பட்டேன், என்றும் திருவுருவம் காண்கிறேன், என்றும் தான் எவ்வுருவோ பிரான் என்பார்கட்கு
அம்மையிட்ட யாரும் கேட்டாங்களா? கேட்டிருக்கலாம், தெரியல. யாராவது என்கிட்ட உன்னோட எம்பெருமானுடைய உருவம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? எவ்வுருவம் என்னுருவம்? ஆக இந்த நிலையிலே எப்படின்னு எனக்கு சொல்ல முடியாது என்று அவள் காட்டவில்லை. அந்த வார்த்தையை சொல்லவில்லை. நின்னுருவம் ஏது என்று எனக்கு சொல்ல முடியவில்லையே என்று அவள் அந்த கருத்திலே அங்க கொடுக்கவில்லை. எந்த உருவத்தை சொன்னாலும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாதே என்பதைத்தான் அங்கே சொல்கிறேன். ஆக எம்பெருமானுடைய வடிவம் அப்படிங்கிறது வாயினால், வார்த்தைகளினால் நாம் உணரக்கூடிய தன்மையிலே இருப்பவையானா இல்லை. அருளாளர்கள் கூறக்கூடிய வகையில இருந்தாலும் அந்த நிலையிலே நாமும் அதே தன்மையோடு அணுகி நின்றாலன்றி எம்பெருமானுடைய வடிவினை நாம் உள்ளத்திலே உரு எழுதி பார்ப்பது என்பது அரிது. இதையெல்லாம் ரொம்ப அற்புதமாகவே பாடல்களிலே தந்து நிற்கின்றாள். சார்ந்தார்க்கு பொற்கொழுந்தே ஒத்தி, அப்படியே அதே போல சாராது பேர்ந்தார்க்கு தீ கொழுந்து. இப்படியெல்லாம் அந்த பாடல்களின் வழி நமக்கு இறைவனை கண்டு நிற்கக்கூடிய தன்மையையும், கையார கூப்பி நிற்கக்கூடிய தன்மையும், எண்ணார எண்ணத்தால் எண்ணி நிற்கக்கூடிய தன்மையையும் அங்கே சொல்லி நிற்கின்ற அம்மையினுடைய தன்மையானது நம்ம எல்லாம் வியக்க வைப்பது. இப்படி நிறைய இருக்குது. நேரம் கருதி நான் இன்னும் அற்புத திருவந்தாதிக்குள்ள நிற்கவில்லை. ஏன்னா இந்த அற்புத திருவந்தாதிங்கிறது வருடம் முழுவதும் பேசினாலும் நம்மால் அதனை நிறைவாக வைத்துக் கொள்ள முடியுமான்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பகுதி இந்த அற்புத திருவந்தாதி. ஒரு சில பாடல்களை, இதுவரைக்கும் அதிகமாக சிந்திக்காத ஒரு சில பாடல்களை மட்டும் இன்று பார்த்தோம். அடுத்ததாக எனக்கு மனதிற்குள்ளே இப்போ சொல்லணும் என்று தோன்றுவது இரட்டை மணி மாலை. ஏன்னா அங்க அம்மை அற்புத திருவந்தாதியை எந்த இடத்துல வைத்து பாடினாள் அப்படின்னா, குலசேகரப்பட்டினத்துல உள்ள அந்த மண்டபத்தை, செட்டி மண்டபம்னு சொல்ற அந்த இடத்துலதான். இன்னைக்கு நம்ம போனா அந்த இடம் அவ்வளவு அருமையோடு அந்த அற்புத திருவந்தாதி எழுதி போட்டதோடு அமைந்திருக்கின்ற அந்த மண்டபம். இன்றைய தினம் இப்பொழுது இந்த நேரத்திலே அங்கே ஓதுவாமூர்த்திகள் எல்லாம் சேர்ந்து இருந்து இந்த அம்மையினுடைய பாடல்களை எல்லாம் பாடிக்கொண்டிருப்பார்கள். நாமும் மனக்கண்ணினால் அதனை சிந்திக்கலாம் இப்பொழுது. ஆக அப்படிப்பட்ட இடம். அந்த இடத்திலே தன்னுடைய தசை பொதியை எல்லாம் உதிர்த்து நின்ற தன்மையிலே அவள் பாடியதுதான் இந்த இங்கு இவன் குறித்த கொள்கை இனி இவனுக்காக தாங்கிய வனப்பு இந்த தசை பொதி இவையெல்லாம் அப்படியே நீங்க எனக்கு பேய் வடிவு பாங்குற வேண்டும்னு கேட்டுக்கிட்டாளே அம்மை. அப்படியே அவ கேட்டா கொடுத்துருவானா பெருமா? உடனே நமக்கெல்லாம் கொடுப்பானா? இல்ல, அம்மை என்ன கேட்டாலும் கொடுப்பான். அம்மை கேட்கவே வேண்டாம், நினைத்து நிற்கின்ற பொழுதே அத்தனையும் கொண்டு வந்து கொடுத்தவன். ஆனா அப்பொழுது மன்றுள் ஆடுவார் அருளினாலே மேல் நெறி உணர்வு கூற வேண்டிற்றே பெற்ற, வேண்டிற்றே பெறுவார். என்ன வேண்டினாரோ அதை பெறுகின்றார். மெய்யில் ஊனுடை வனப்பை எல்லாம் உதறி எற்புடம்பையாக வானமும் மண்ணும் எல்லாம் வணங்கும் பேய் வடிவமானார்னு சொல்லி அந்த நேரத்துல அப்படியே அவள் பாட ஆரம்பித்தது அல்லவா இந்த அற்புத திருவந்தாதி. அப்படி பாடிய இந்த அற்புத திருவந்தாதியை தொடர்ந்து ஆய்ந்த சீரட்டை மாலை அந்தாதியும் பாடுகின்றார். ஆய்ந்த சீரட்டை மாலை அந்தாதி எடுத்து பாடி எய்ந்த பேருணர்வு பொங்க அங்க அந்த வெள்ளி கைலை மாலை மலையிலே இருக்கின்ற எம்பெருமானை நினைந்து அப்படியே வழிபடுகின்ற தன்மையிலே அப்படியே செல்ல ஆரம்பித்து விட்டு அந்த இரட்டை மணி மாலை பாடிவிட்டு அப்படியே அருள் கூற அவள் கைலையை நோக்கிய பயணத்தை தொடங்குகின்றார். அப்ப இரட்டை மணி மாலை படிச்சோம்னா கைலாயத்துக்கு போயிடலாம். கைலாயத்துக்கு யாராவது போகணும், கொஞ்சம் விருப்பமா இருக்குது, போறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்குதே, எப்ப எங்களுக்கு போறதுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? உட்கார்ந்து அற்புத திருவந்தாதியை படிங்க, இரட்டை மணி மாலையை படிங்க. அடுத்த
நாளிலேயே உங்களுக்கு கைலாயத்துக்கு போலாமான்னு யாராவது வந்து உங்களை கூட்டிட்டு போவாங்க. யாராவது யாரு? எம்பெருமான் ஒருவர் வந்து கூட்டிட்டு போவார். இன்னும் கைலாயம் தானே பார்க்கணும் வா என்று கூட்டிட்டு போவார். ஆக அப்படிப்பட்ட ஒரு அருமை உடையது இந்த திரு இரட்டை மணி மாலை. நிறைய பாடல்கள் அதில் இருக்கின்றன என்றாலும் ஒரு சில பாடல்களை நான் ரொம்ப மனத்தோடு சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். இந்த ஆசை இருக்குதே, எனக்குள்ள ஆசை, இது கொஞ்சம் பேராசை தான். ரொம்ப இருக்கிறது 1 மணி நேரம். இந்த 1 மணி நேரத்துக்குள்ள எவ்வளவுதான் சொல்ல முடியும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான்னாலும் எனக்கு என்னுடைய பேராசையினால் இதை சொல்லணும் அதை சொல்லணும்னு நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். ஆனாலும் 1, 2 சொல்லாமல் விடமாட்டேன். நீங்களும் பொறுமையோடு இருந்து கேட்டே ஆக வேண்டும். கிளர்ந்து வந்து வெண்துயர் வந்திடும் போது அஞ்சி நெஞ்சமே என்பாய், தளர்ந்து இங்கு இருத்தல் தவிர்த்து கண்டாய் என்று ஆரம்பிக்கின்றார். இந்த இரட்டை மணி மாலை அப்படித்தான் ஆரம்பிக்கின்றது. முன்வினை பயனாய் பயன் மிகுத்து இங்க எழுந்த இந்த பிறவி துன்பம் அப்படிங்கிறது ரொம்ப வெண்துயர் இருக்கிறதா, அப்ப அந்த நேரத்துல வழிபாடுதான் நமக்கு அதனை தீர்க்கும். வெண்துயர் தீர்ப்பது நீரு இல்லையா? திருநீர் அல்லவா வெண்துயர் தீர்ப்பது. படுதுயர் கலையாய் பசுபதா பரஞ்சுடரே அப்படின்பாரே நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஆக அதெல்லாம் நமக்கு சிந்தித்து பார்க்கின்ற போது வெண்துயர் நீங்கணுமா? எப்படிப்பட்ட துயரா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல என்ன துயர் வந்தால் என்ன, அதை நமக்கு நீக்குவதற்குத்தான் எம்பெருமான் ஈசன் இருக்கிறானே. நெஞ்சை முன்னிறுத்தி சொல்லுகின்றார். ஈசனுக்கு வந்தனை செய், எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும், எல்லா வெண்துயரும் நீங்கும். அதைத்தான் இந்த முதல் பாடலிலே நமக்கு வைத்து காட்டினார். அடுத்த பாடல் இருக்கிறது, ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான பாடல். அற்புத திருவந்தாது. இது அற்புத இரட்டை மணி மாலை, அப்படிதான் சொல்லணும். ஈசன் அவன் அல்லாது இல்லை, ஈசன் அவன் அல்லாது இல்லை. இதை விட வேற என்ன வார்த்தை வேணும்? அவனை தவிர வேற யாரும் ஈசன் கிடையாது. ஐஸ்வர்யத்தை தரக்கூடியவன் அவன் ஒருவனே, வேறதெல்லாம் தெய்வம் இல்லை என்று ஒருமித்த எண்ணத்தோடு சிந்திக்கணும். இதைத்தான் மனதிற்குள்ளே அடைத்து வைக்க வேண்டும். இதை காட்டுகின்ற கூசி மனத்தகத்து கொண்டிருந்து, அப்படியே மனத்தகத்து இவன் அல்லாது வேறு யாரும் ஈசன் இல்லை என்று அப்படியே அடைத்து வை என்று காட்டுகின்ற இது வாயால் பேசுவது அத்தனையும் எம்பெருமான் இவன் ஒருவனே என்பதுதான். அதான் ஒன்றே நினைந்திருந்தேன் ஒன்றே நினைந்தொழிந்தேன் என்று அற்புத திருவந்தாதியிலே காட்டிய பாடல். ஈசன் அவன் அல்லது இல்லை என நினைந்து கூசி மனத்தகத்து கொண்டு இருந்து பேசி இவ்வளவு மட்டும் செஞ்சா காணாது. அடுத்ததுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை, ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை காட்டுகின்றார். என்ன வார்த்தை? மறவாது. ரொம்ப அருமையோடு காட்டுகின்ற மறவாது வாழ்வாரை. அப்ப மறவாமைங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமானது. நமக்கு இருக்கின்ற ஒரு பெரிய குறைபாடு அதுதான். இந்த உயிர்களுக்கே உள்ள பெரிய பெரிய குறைபாடு மறத்தல் இல்லையா? எல்லாத்தையும் ஒண்ணு மண்ணாத்தான் அறிய முடியும், அப்படியும் அறிந்ததையும் மறக்கும். அதுதான் இந்த உயிர்களுக்கு உள்ள குறைபாடு. ஆனா இங்க என்ன அம்மை சொல்றா பாருங்க, எம்பெருமான் ஈசனையே மனதிற்குள்ளே அடைத்து வைத்தீர்கள், ஆனால் இந்த மறவாமை தன்னால வரும். அப்படி மறவாமல் யார் வாழ்கின்றார்களோ அவர்களை இந்த மண்ணுலகத்து என்றும் பிறவாமை காப்பான் பிரான். எம்பெருமான் இங்க மீண்டும் வந்து பிறக்காத தன்மையை தருவான். ஏன்னா அப்படி எம்பெருமான் இடத்து பிறவாமையை கேட்கிறவதான் அவ. ஆனாலும் நமக்கு சொல்லுகின்றாள், இந்த மறவாமையினால் தான் பிறவாமை வரும். பிறவாமைக்கு ஒரே வழி மறவாமை. ஆனாலும் அந்த மறவாமை நம்ம கையில இருக்குதா? இதைத்தான் அம்மை அந்த இடத்துல நமக்கு உணர்த்துகின்றான். இந்த மறவாமை அப்படிங்கறது நம்ம கையில இருக்குதா அப்படின்னு கேட்டா, அடியார் கூட்டத்தோடு இருந்தால் நமக்கு மறவாமையும் உண்டு. அடியார் கூட்டத்தை பிரிந்தால் மறவாமை உடனே வந்து நின்றும். இதுதான் அங்க கருத்து.
ஆக மறவாமையால் அமைத்த மனக்கோயில் எவ்வளவு அழகா அங்க வாயிலார் நாயனார் புராணத்துல சொல்லியிருப்பாரு. மறவாமையால் அமைத்த மனக்கோயில். ஆக இப்ப என்ன மறத்தல் அப்படிங்கிறது இந்த சொல்ல முடியாது. உயிர்களுக்கு இந்த உலகம் இருக்கிறதே அவ்வளவு பொல்லாதது. எப்படிப்பட்ட பெரிய 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 அருளாளரையும் அங்கே மயக்கி அங்க மறக்கும்படி செய்து விடுமே என்று அஞ்சுகின்றேன் அஞ்சுகின்றேன் அப்படின்னே பாடுறாங்களே அருளாளர்கள். ஏன் அப்படி பாடுகிறார்கள்? இந்த உலகம் அப்படி மறக்க செய்து விடுமோ என்ற தன்மையில மையல் மானுடமாய் யான் மயங்கும்படி ஐயனே தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அன்னைக்கு கேட்டார்னா, இப்படி மறவாமை வந்து விடக்கூடாதே. மறக்குமாறு இல்லாத என்னை இம்மண்ணிலே பிறக்குமாறு காட்டினை அப்படின்னு சொன்னாரே ஞானசம்பந்த பெருமான். இப்படி மறக்க வைத்து விட்டாயே. சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன், நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உண்ணாமம் என்னாவில் மறந்தறியேன். அப்படி இருந்த என்னை உன்னை மறக்கும்படி செய்து விட்டாயே என்றெல்லாம் அவர்கள் அவ்வளவு சொல்லுகிறார்கள். சிந்திக்க வேண்டும். மறவாமை என்பது நம்ம கையில இல்ல. அப்ப என்னதான் செய்யறது? நம்ம கையில இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணணும்? எம்பெருமான் திருவடியை அப்படியே பிடிச்சுக்கணும். அதுதான் அம்மை நமக்கு காட்டுகின்ற பெரும் வழி. இந்த பாடல்ல அதைத்தான் சொல்ற. ஈசன் அவன் நல்லது இல்லை என நினைந்து கூசி மனத்தகத்தை அடை வைத்தால் மறவாமை நமக்கு தன்னால கிடைக்கும். இதைத்தான் அங்கே பேசி மறவாது வாழ்வாரை மண்ணு உலகத்தை என்றும் பிறவாமை காக்கும் பிரான் அப்படின்னு ரொம்ப அருமையோடு காட்டிய பாடல் இது. இரட்டைமணி மாலையில சில பாடல்கள் ரொம்ப ரொம்ப அருமையுடையவை. அடுத்த பாடலும் கூட இதான். அந்த பிரான்னு சொன்னவரை சொன்னா, பிரான் என்று தன்னை பன்னாள் பரவி தொழுவார். ஒரு நாள் 2 நாள் இல்ல, அப்படி பன்னாள் அடைப்பொழியான் என்று சிவன் எதிர்ப்படுவேன் அப்பர். அது மாதிரிதான் இவன் விடமாட்டான், இவன் என்னை விடமாட்டான் அப்படின்னு சொல்லி உடனே வந்து நின்றுவார். ஒரு வழியே இல்ல. எம்பெருமானுக்கு வேற வழி கிடையாது. அவன் கொடுத்தே ஆகணும். அப்படி காலு 2ஐயும் பிடித்து கொண்டு நம்ம அவனை காலை எடுத்து வைக்க விடலன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணுவான்? கொடுத்தே ஆவான். அப்பர் பெருமான் பண்ணது அதுதான் இல்லையா? இந்த மாலுமி உடல் கொண்டு மீளேன் அப்படித்தானே போனார். நான் இந்த திரும்பி எல்லாம் போக மாட்டேன் என்பதாக அப்படியே எம்பெருமானுடைய திருவடியை சிக்கன பிடித்துக் கொண்டார். இதுதான் வேண்டும். அப்படிப்பட்டவர் அப்படி தொழுது நிற்கின்றவர்களை எம்பெருமான் நிச்சயமாக உடனே அவன் அங்கே கண்டு நின்று அருள் தருவான் என்பதை தான் அடுத்த பாடலிலே சொல்றார். பிரான் என்று தன்னை பன்னாள் பரவி தொழுவார் இடர்கண்டு இரான். அவர்களுடைய துயரை கண்டு பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான் எம்பெருமான். நிற்கின்ற ஈசன் கண்டீர் என வண்டு கிண்டி பொறா நின்ற கொன்றை பொதும்பர் கிடந்து பொம்மன் துறைவாயாரான் என்று இறைக்கும் சடை செம்பொன் நீள் முடி அந்தணனே என்று அந்த பாடலிலே நமக்கு காட்டி அப்படி வந்து நிற்பவன் யாரோலாம் இல்ல, நீள் சடாமுடி உடைய அந்த சடையிலே சந்திரனை வைத்திருக்கின்ற நஞ்சு உண்ட கண்டத்தை வைத்திருக்கின்ற இந்த எம்பெருமான் சிவபெருமான் மட்டுமே அவ்வாறு இறங்கி வருவான் என்ற அந்த கருத்தை அவ்வளவு அழகோடு நமக்கு காட்டி நின்ற இன்னும் ஒரு பாடல், ரொம்ப ஒரு அருமையோடு உள்ள பாடல். தலையாய ஐந்தினை அந்த இரட்டைமணி மாலையில ஒரு பாடல்ல சொல்ற தலையாய 5. அது என்ன தலையான 5? 5 அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்ட உடனே நாவிலே அவ்வளவு இன்பம் ஊறுகின்றதே. இது அல்லவா இல்லையா? இந்த புலி அப்படின்னு சொன்னாலே வாயிலே அங்கே எச்சில் ஊறிவிடும் இல்லையா? எலுமிச்சம்பழம்னு சொன்னாலே அங்க அந்த புளிப்புக்கு வாயிலே எச்சில் ஊறிவிடும். அது போல 5 அவ்வளவுதான். 5 அப்படிங்கிற எண்ணத்தோட சொன்ன உடனே நாவிலே அங்கே அப்படி ஒரு தித்திப்பு அங்கே வந்து நிற்கின்றது. அதைத்தான் இங்கே அம்மை நமக்கு காட்டுகின்றார். தலையாய 5னையும் சாதித்து தலையாய 5 அந்த தலையாய அந்த பஞ்சபிரம்ம மந்திரத்தை அவ்வளவு அருமையோடு நாவினால் சொல்லுவது ஒரு புறம் இருக்க,
சிந்தையால் சிந்தித்து சிந்தனை நின்தனக்காக்கி நாயினேன் தன் கண்ணினை திருப்பாத போதுக்கு ஆக்கின்னு சொன்ன மாதிரி அப்படி சிந்தையிலே அந்த 5 எழுத்தை வைத்து சிந்தையில வைக்கிறதா ரொம்ப முக்கியமானது. அதனால்தான் தலையாய 5னையும் சொல்லின்னு சொல்ல, தலையாய 5னையும் சாதித்து, தலையாய 5னையும் சாதித்து தாழ்ந்து தாழ்ந்து பணிந்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அருமையுடையது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்பொழுது நமக்கு தாழ்வெனும் தன்மை வருகின்றதோ அப்பொழுதுதான் எம்பெருமான் அங்க தலைமையில தூக்கி வைப்பார் இல்லையா? தலையாய தன்மை எப்பொழுது வரும்னா தாழ்ந்து நின்றால் தலையாய தன்மை வரும். இந்த தலையாய 5னையும் சாதித்து நின்றால் மட்டும் காணாது, தாழ்ந்து சாதித்து தலையாய 5னையும் தாழ்ந்து சாதித்து தலையாயினது ஒரு உணர்வையும் பெற்றார். அந்த தலையாய உணர்வு என்ன உணர்வு? சிவ உணர்வு. சிவமே அனைத்தும் என்கின்ற அந்த உணர்வு, சிவமே கண்டும் காட்டியும் என்று நமக்கு அந்த உபகாரத்தை பால் நினைந்து விட்டு தாயினும் சால பரிந்து செய்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்கின்ற உணர்வு. ஒரு பிறவியா 2 பிறவியா எடுக்கின்ற அத்தனை பிறவியிலும், அதுவும் என்ன எவ்வளவு பிறவிகள் நாம் மீண்டும் 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 அப்படி எய்த்து பிரம்மனும் அந்த யமனும் எய்த்து போகின்ற அளவுக்கு நாம் பிறவிகள் எடுத்திருக்கின்றோம். அப்படி அத்தனை பிறவியிலையும் சலிக்காமல் நம்மோடு வந்து இருந்து அருள் செய்கின்ற அந்த எம்பெருமானை நினைக்கின்ற போது அதைத்தான் இங்கே உணர்ந்து தலையாயின உணர்ந்து தலையாய அந்த எம்பெருமானுடைய தன்மையை உணர்ந்து தலையாய அவன் உபகாரத்தை உணர்ந்து காணும் உபகாரம் காட்டும் உபகாரம் என்று பிறவிதோறும் உடன் வந்து நிற்கின்ற அவனை உணர்ந்து அந்த சிவத்தால் உணர்ந்து நிற்கின்ற அந்த தன்மையை யார் காண்பர்? தலையாய அண்டத்தான் ஆதிரையான் ஆளாலம் உண்டு இருண்ட கண்டத்தான் செம்பொற் கடலை காண்பர் என்று அந்த தலையாய அண்டம், தலையாய அத்தனையும் தன்னுள் அடக்கி இருக்கின்ற அண்டம் சிவலோகம். சிவலோகம்ங்கிறமே அந்த சிவலோகம் என்னதுன்னா எல்லா அண்டங்களையும் தன்னுள் கொண்ட அண்டம் தான் அந்த சிவ அண்டம், அந்த சிவலோக அண்டம். இருக்கிற அத்தனை அண்டங்களும் அந்த சிவ அண்டத்துக்குள் தான். அப்ப அந்த தலையாய அண்டத்தில் நின்று காணக்கூடிய தன்மை அந்த அண்டத்தான் ஆதிரையான். ஆதிரை அந்த திருவாதிரைன்னு சொல்லுகின்ற பொழுதே அப்படியே நமக்கு நடராஜ பெருமானை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகின்றார் இல்லையா? ஆதிரை நாள் உகந்தானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே என்று பாடுவாரே. அப்படி அந்த ஆதிரை நாளை அவ்வளவு உகந்து நிற்கின்ற அந்த ஆதிரையான் ஆளாலம் உண்டு இருண்ட அந்த கண்டத்தை நம்பொருட்டு கொண்ட அந்த எம்பெருமான், இதுதான் எம்பெருமானுடைய இயல்பு. தனக்காக எதையும் கொள்ளவில்லை, நம்பொருட்டு அத்தனையையும் ஏற்றுக்கொண்டு நின்ற அந்த எம்பெருமானுடைய அந்த செம்பொற் கடலை நாம் உணர்ந்து நிற்கின்ற அந்த தன்மை அல்லவா நமக்கு முக்கியமான ஒன்று என்று காட்டி அடித்தளத்தின் அன்று அரக்கன் 5 தோளும். ஏன்னா புராண செய்திகளையும் அம்மை பல இடங்களிலே முப்புறம் எரித்ததும் சரி, இன்னும் பல பல செய்திகளையும் காட்டி இருக்கின்றாள். விஜயனின் பின் வேடுவனாய் அவன் நின்ற அந்த பன்றிக்கு அதாவது பன்றியின் பின் சென்று நின்ற தன்மையையும் கூட காட்டினாள் அம்மை. இப்படி புராண செய்திகளையும் தன் பாடனுள் காட்டி இருக்கின்ற அம்மை இங்கே ராவணனுடைய 4 தோளும் முடித்தளமும் நீ முறித்தவாறு என்று கேட்டு அந்த கைலாயத்தை கொஞ்சம் நமக்கு நினைவூட்டுகின்றாள். அப்படியே 2 மணி மாலையிலே கைலாயத்தை நினைந்து சொல்லிக் கொண்டிருந்த தன்மை அப்படிங்கிறது இந்த பாடலிலே நமக்கு கொஞ்சம் தெரிய வருகின்றது. முடித்தளத்தின் ஆராடி எம்பெருமானுடைய திருமுடியையும் காட்டினாள், அடித்தளத்தையும் காட்டினாள். அடித்தளத்தின் அங்கே அன்று அரக்கனுடைய தலை, முடித்தளத்தின் அங்கே 6 நிற்கின்ற தன்மை. 6 கீழே இருக்கும் இல்லையா? ஆனா அந்த 6 மேல இருக்குது.
அரக்கன் அங்கே மேல இருந்தான், அவன் இப்ப அடித்தளத்தில் இருக்கிறான் என்ற அந்த கருத்தை அப்படியே நமக்கு மாற்றி காட்டி நிறுத்துகின்றாள். ஆறு ஆடி ஆறா அனலாடி, அந்த அனலின் நீரு ஆடி இல்லையா, அந்த அனலினுடைய அந்த சாம்பல் திருநீரு, அந்த திருநீரினால் ஆடி நிற்கும். திருநீற்று ஆடுதல் என்பது அவனுக்கு எவ்வளவு பிடித்தமான ஒன்று. எல்லாத்தையும் விட அவனுக்கு எது ரொம்ப பிடித்தமான ஆடல், ஐயா, ஆண் 5 ஆடுதல் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் நிச்சயமாக. நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம பாக்குறோம் ஆண் 5 ஆடுதல் அப்படிங்கிறது. அப்ப அந்த ஆண் 5 ஆடுதலை காட்டிலும் அவனுக்கு எதை கொண்டு ஆட்டினால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா அதுதான் நெய்யாடி. அதுதான் நெய்யாடி. நீ இது என்னது, ஆண் 5க்குள்ள ஒண்ணுதானே நெய் என்று சிந்தித்து விட வேண்டாம். நெய் என்றால் என்ன? நெய் என்பது அன்பு. நெய் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு உரிய பொருள் என்னது அப்படின்னா அது அன்பு. நெய் எப்படி இருக்கும்? உருகும். அன்பு உருக்கும். இதுதான். ஆக இந்த நெய்யாடி, இந்த அன்பினால் ஆட்டினால் அதுதான் அவனுக்கு மிகச்சிறந்த ஆடல். ஆக எம்பெருமானுக்கு திருமுழுக்காட்டுவது நாம் ஆண் 5னால் முழுக்காட்டுவதை விட நம் அன்பினால் முழுக்காட்டுவதுதான் ரொம்ப ரொம்ப சிறந்தது என்பதை இங்கே காட்டி நின்றார். இந்த நெய்யாடி அப்படிங்கிற அந்த நெய்யினா அன்பு என்பதை ஞானசம்பந்த பெருமான் திரு நெய்த்தானம் என்கின்ற அந்த தலத்து பதிகத்திலே அவ்வளவு அழகாக அங்க உறுதிபட காட்டி நிற்கின்றார். அந்த நெய் இங்கு நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்ற அந்த நெய், அந்த நெய்யை எம்பெருமானுக்கு அங்கே ஆட்டி நிற்கின்ற அந்த தன்மையை நாம் கொண்டு நின்றோமானால் அதுவே சிறப்பு. தமக்கு என்றும் பணி செய்து இருப்பேமுக்கு தாம் ஒரு நாள் எமக்கென்று சொன்னால் அருளுங்களோ இல்லையா. தமக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த எம்பெருமானுக்கு நாம் எனக்கு ஏதாவது குடுன்னு கேட்டு நின்னால் அது சரியாக இருக்குமா என்று ஒரு வியந்து நிற்கின்ற அந்த நெஞ்சை பார்த்து சொல்லுகின்றார். 19வது பாடலிலே ரொம்ப அருமை உடையதாக, என் கடன் பணி செய்து கிடப்பதே நீ இன்று இருந்தேயானால் எங்கே என்று ஓடி வந்து அருள் செய்வான் அந்த உத்தமன். எங்கே என்று ஓடி வந்து அருள் செய்யும் உத்தமன் என்பதுதான் அந்த பாடலிலே நமக்கு காட்டிய கருத்து. சுமக்கின்ற பிள்ளை வெள்ளேறு ஒப்பது ஒன்று இணையாது வென்று சுமக்கின்ற பிள்ளை என தனக்கு இணை தானே என்று இருப்பவன் எம்பெருமான். அந்த மாதிரி தனக்கு இணை தானே என்று இருக்கின்ற வகையில் எம்பெருமானை சுமந்து நிற்பவன் அந்த பிள்ளை நந்தி எம்பெருமான். அதை இந்த இடத்திலே நமக்கு காட்டி என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று இருக்க வேண்டிய அமைப்பினை இந்த வார்த்தையிலே வைத்து காட்டினார். அவ்வாறு இருக்கின்றவருக்கு தொண்டை கனிவாய் உமைக்கு என்று என தேடி வந்து அருள் செய்கின்ற உத்தமனாக இருக்கின்றான். உத்தமன் யார உத்தமன்னு சொல்லுவோம்? எல்லா வகையிலும் சிறப்போடு இருக்கின்றவர்களை உத்தமர். விட கல்வி, செல்வம், புகழ், அதிகாரம், என்னென்னமோ வீரம், அது இதன் எல்லாத்திலையும் சிறப்புடையவர்களாக இருக்கின்றவர்களை உத்தமன்னு சொல்லுவோம். ஆனா எல்லா சிறப்பும் இங்கே ஒரு நாளிலே அங்க அப்படி அந்த விறக வச்சுட்டு இங்க திரும்பின உடனே அத்தனையும் போயிடும். அத்தனை உத்தமமும் போய்விடும். ஆக என்றும் உத்தமம் அது அழியாமல் இருப்பது அந்த எம்பெருமான் சிவபெருமான் ஒருவனுக்கே. அவன் ஒருவனே உத்தமன் என்ற அந்த தன்மையை, உத்தமராய் வாழ்வாறு உலந்தக்கால் உற்றார்கள் செத்த மர அடுக்கி தீயா முன் உத்தமனாய் நீள், அது போயிரும். ஆனா எங்க எம்பெருமானோ உத்தமனாய் நீளாளி நஞ்சுண்ட நெய்யாடி தன் திறமையை கேளாளி நெஞ்சே கிளர்ந்து என்று இந்த பாடலிலே நமக்கு அந்த நெய்யாடியினுடைய தன்மையை வியந்து காட்டினார். ஆக அப்படி பாடி முடித்து கைலையை நோக்கி சென்றார். தலையினால் நடந்து வருகின்ற இந்த அம்மையினுடைய தன்மையை வியந்து அன்பின் உரு யாது என்று எம்பெருமாட்டி கேட்கின்றார். இல்லையா இந்த எற்பு யாக்கையின் அன்பு எப்படிங்கிற அந்த தன்மையோடு வந்து நிற்கின்ற அம்மையை நம்முடைய எம்பெருமாட்டி
அம்மை எம்பெருமானுக்கு அருகிலே அமர்ந்து இதை கண்டு கொண்டு இருந்த அம்பிகை கேட்கின்றாள். அப்பதான் எம்பெருமான் அழகாக சொல்லுகிறார், வரும் இவள் நம்மை பேணும் அம்மை காண் என்று பெருமை சேர் வடிவம். இந்த பெருமை சேர் வடிவத்தை வேண்டி பெற்றனள். இந்த அப்படிப்பட்ட ஒரு வடிவு பெற்ற நாள் இந்த பங்குனி சுவாதி நாள். ஏன்னா அம்மைக்கு குரு பூஜை அப்படின்னா எந்த நாளாக இருக்க முடியும்? இன்றும் அவள் இருந்து பாடிக்கொண்டிருக்கின்ற தன்மையிலே இருப்பவள். அப்படிப்பட்ட அவளுக்கு நாம் குரு பூஜை கொண்டாடுகிறோம் என்றால், எம்பெருமானோடு அவள் இரண்டர கலந்த நாள் எது என்றால், அவள் இந்த சதை பொதியை எல்லாம் உதிர்த்து இந்த பேய் வெடிவு பெற்ற நாளே பங்குனி சுவாதி நாள். அந்த நாளிலே எம்பெருமான் அவளுக்கு தந்த அந்த அருளே அவளை தன்னோடு இணைத்து கொண்ட தன்மை என்பதை உலகத்தவருக்கு உணர்த்தி நின்ற அந்த வார்த்தை தான் இங்கே அருகு வந்து அணைய நோக்கி அம்மையே என்னும் அந்த செம்மை ஒரு மொழி இல்லையா? அம்மையே என்னும் செம்மை ஒரு மொழி இந்த உலகமெல்லாம் உய்யும்படியாக அங்கே எம்பெருமான் அருளி செய்ததன் எம்பெருமான் அருளி செய்த அந்த திருவார்த்தையானது இன்றளவும் அம்மைன்னா காரைக்கால் அம்மைதான். வேற யாருக்கும் அம்மை அப்படிங்கிற அந்த அடைமொழி கிடையாது. ஆக இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் இந்த பிறவாமையையும் வேண்டும் என்று கேட்டு, அப்படியே பிறப்பு இருந்தாலும் மறவாமை வேண்டும் என்பதையும் கேட்டு, அதோடு இன்னும் மகிழ்ந்து பாடி அறவா உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும் என்பதையும் கேட்டு பெற்ற அந்த அம்மையினுடைய இந்த பாடல்களையும் வரலாற்றையும் ஒரு சிறிது சிந்திப்பதற்கு, ஆதியோடு அந்தமில்லான் அந்த அருள் நடம் ஆடும் போது கீதம் முன் பாடும் அந்த அம்மையினுடைய கிளர் ஒளி மலர் தாளை போற்றி நின்று அந்த அம்மையினுடைய சிந்தனையை இந்த அளவிலே சிறிது நிறுத்திக் கொள்கின்றேன். இதுக்கு நிறைவு கிடையாது, இது ஏன்றாவது ஒரு நாள் மீண்டும் தொடரும் என்ற அளவிலே இன்றைய சிந்தனையை இந்த அளவிலே நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.